சபல ஏகாதேசி விரதம். மார்கழி மாதம் தேய்பிறை ஏகாதேசி விரதமானது சபல ஏகாதேசி விரதமாகும். ஒரு ஆண்டில் 25 அல்லது 24 ஏகாதேசி விரதங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஏகாதேசி விரதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் இந்த ஏகாதேசி விரதத்தினை ஒருவர் முறைப்படி கடைபிடித்தால் அவர் இழந்த செல்வத்தையும் பெருமையும் மீட்டுத் தரும் இவ்விரதம். இந்த ஆண்டிற்கான சபல ஏகாதேசி விரதமானது 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:41 முதல் ஏகாதேசி திதி முடியும் நேரமானது 8/1/2024 திங்கட்கிழமை அதிகாலை 12:46 வரை உள்ளது. சபல ஏகாதேசியின் பரண நேரமானது 8/1/2024 திங்கட்கிழமை காலை 7:15 முதல் 9:20 வரை உள்ளது. சபல ஏகாதேசியின் விரத கதை. முன்னொரு காலத்தில் மகிஷ்மதி என்ற அரசன் இருந்தான். அவனுக்கு 4 மகன்கள். அவர்களில் இளையவனான லும்பக் மிகவும் தீய எண்ணங்கள் கொண்டவனாக இருந்தான். எப்பொழுதும் தீய செயல்களையும் பாவங்களையும் மட்டுமே செய்து வந்தான். லும்பக்கின் செயல்களால் அவன் மீது எப்பொழுதும் ராஜாவுக்கு புகார்கள் வந்து கொண்டே இருந்தன. இதனால் கோபம் கொண்ட மன்னன் தனது மகனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி அவனை நாட்டை விட்டே விரட்டியடித்தார். நாட்டை விட்டு வெளியேறிய லும்பக் எங்கு செல்வது என்று தெரியாமல் காட்டுக்குள் அலைந்து திரிந்தான். ஆனாலும் அவன் அவனது கெட்ட பழக்கங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒரு முறை அவனுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் உண்ண உணவு ஏதும் கிடைக்கவில்லை. பசியால் மிகவும் வாடினான். பசியின் காரணமாக அவனுக்கு உறக்கமும் வரவில்லை. அப்பொழுது காட்டுக்குள் ஒரு துறவியின் குடிசையை கண்டான். அதை பார்த்ததும் அவன் அந்த குடிசைக்கு சென்று அங்கு உள்ள பொருட்களை திருட நினைத்தான். அவன் குடிசைக்குள் நுழைந்து உணவு ஏதாவது கிடைக்குமா என்று முதலில் தேடி பார்த்தான். அவனுக்கு எந்தவித உணவுப் பொருட்களும் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவன் உணவு தேடுவதைக் கண்ட துறவி அவனுக்கு உண்ண பழங்களும் ஆடைகளையும் வழங்கி மேலும் அவனுக்கு தங்குவதற்கு இடமும் அளித்தான். துறவியின் இந்த செயலால் அவன் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் தான் செய்த தவறுகளை எண்ணி மனம் வருந்தினான். துறவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினான். துறவியும் லும்பக்கை தன்னுடனே தங்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் துறவி லும்பக்கை சபல ஏகாதேசி விரதத்தினை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். இவ்விரதத்தினை ஒருவர் முறைப்படி கடைபிடித்தால் பாவங்கள் நிவர்த்தியாகும். அன்றைய தினத்தில் பழங்கள் தானம் செய்வதன் மூலம் ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்று கூறி லும்பக்கை விரதத்தினை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். லும்பக்கும் சபல ஏகாதேசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தான். லும்பக் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு நல்ல முறையில் வாழத் தொடங்கினார். அப்பொழுது துறவி தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அவர் வேறு யாரும் இல்லை, சம்பாவதியின் மன்னனுமான லும்பக்கின் தந்தையுமான மகிஷ்மதி ஆவார். தனது மகனை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த துறவி போன்று வேடம் அணிந்து லும்பக்குடன் இருந்தார். இப்பொழுது லும்பக் அனைத்து நல்ல பழக்கங்களையும் பெற்றிருப்பதால் அவனை மீண்டும் ராஜ்யத்துக்கு வரவழைத்து அரண்மனை பொறுப்புகளை வழங்கினார். லும்பக்கின் குணத்தில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு நாட்டு மக்களும் வியந்து பார்த்தனர். அவரும் தனது அரச கடமைகளை நேர்மையாக செய்தார். லும்பக் வாழ்நாள் முழுவதும் சபல ஏகாதேசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தார். மேலும் இவ்விரத மகிமையை அந்நாட்டில் உள்ள அனைவருக்கும் எடுத்து கூறி அவர்களும் இவ்விரதத்தினை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த சபல ஏகாதேசி விரதத்தினை ஒருவர் முறைப்படி கடைபிடித்தால் இழந்த செல்வத்தையும் பேரும் புகழையும் மீட்டெடுத்துத் தரும். மேலும் இந்நாளில் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து பழங்களை தானம் தருவதன் மூலம் சிறந்த பலனை பெறலாம்.
மேலும் ஏகாதசி விரத தினத்தில் விரத கதைகள் கேட்பது மூலமும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதன் மூலமும் ஏகாதசி விரத பலனை பெறலாம்.